வெல்கம் டு தமிழ் காவியம். அடுத்ததாக வசுதேவியும் வத்சலாவும் தேவதைகளைப் போல ஜொலிக்கும் ஆடைகளில் நடந்து வந்தனர். அவர்களின் ஆடை அலங்காரமும் நடையின் நளினமும் காண்போரை சுண்டி இழுத்தன. அவர்களும் யாரையும் சட்டை செய்யாமல் அபிமன்யுவை நோக்கியே வந்தனர். அபிமன்யு இதை பார்த்ததும் சாரி ஒளியையே மங்கச் செய்தது. வழியில் பல வீரர்கள் அவளை வரவேற்று பேச முயன்றனர். ஆனால் அவள் ஒரு புன்னகையுடன் அனைவரையும் தவிர்த்துவிட்டு நேராக கூட்டத்தில் ஒதுங்கி நின்று இருந்த அபிமன்யுவை நோக்கி நடந்தாள். அடுத்ததாக வசுதேவியும் வத்சலாவும் தேவதைகளைப் போல ஜொலிக்கும் ஆடைகளில் நடந்து வந்தனர். அவர்களின் ஆடை அலங்காரமும் நடையின் நளினமும் காண்போரை சுண்டி இழுத்தன. அவர்களும் யாரையும் சட்டை செய்யாமல் அபிமன்யுவை நோக்கியே வந்தனர். அபிமன்யு இதை பார்த்ததும் ஆபத்து அழைப்பில்லாமல் வரும் என்பார்கள், இங்கே 3 ஆபத்துகள் ஒன்றாக வருகின்றன என்று தனக்குள் சிரித்துக் கொண்டான். கருப்பு மற்றும் சிவப்பு நிற உடையில் கம்பீரமாக நின்று இருந்த ஒரு இளைஞனை நோக்கி 3 பேரழகிகளும் செல்வதை பார்த்து அங்கிருந்த பல வீரர்களின் முகத்தில் பொறாமையும் வைத்தெரிச்சலும் அப்பட்டமாக தெரிந்தது. குறிப்பாக சசிரேகா மற்றும் வத்சலாவின் கவனத்தை ஈர்க்க வந்தவர்கள் பல்லை கடித்தனர். யார் இவன்? இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்ற முணுமுணுப்புகள் எழுந்தன. ஆனால் அங்கிருந்த பெரும்பாலான பெண்களின் கண்கள் அபிமன்யுவின் மீதே இருந்தன. தொடர்ச்சியான போர்களாலும் கடினமான பயிற்சியாலும் அவனது உடல் இரும்பை போல இறுகி இருந்தது. அவனது அகன்ற மார்பும் திரண்ட தோள்களும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தன. அது மட்டுமல்ல, இவன்தான் கலாபதியை கொன்ற வீரன் என்ற செய்தி பரவி இருந்ததால் வலிமையான கணவனை தேடும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அபிமன்யு கனவு நாயகனாக தெரிந்தான். அவன் நின்று இருந்த தோரணையே அவன் ஒரு தலைவன் என்பதை பறைசாற்றியது. அனைவரின் பொறாமை பார்வைகளையும் பெண்களின் ரசிப்பு பார்வைகளையும் உணர்ந்த அபிமன்யு, இன்றைய இரவு இவ்வளவு எளிதாக இருக்காது போலிருக்கிறதே என்று நினைத்தான். அப்போது யாரோ ஒருவரின் கை அவன் தோளை தொட்டது. அபிமன்யு திரும்பினான். அங்கே குணசேகரன் நின்று இருந்தான். அவனை கண்டதும் அபிமன்யு, குணசேகரன், நீயும் வந்து விட்டாயா? உன்னால் கூட இந்த கொண்டாட்டத்தை தவிர்க்க முடியவில்லையா என்று கிண்டலாக கேட்டான். குணசேகரன் சத்தமாக சிரித்தான். பரவாயில்லையே, உயிருடன் தான் இருக்கிறாய் என்றவன் சுற்றியிருந்த கூட்டத்தை பார்த்து, ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அது நம் பக்கத்தில் ஒரு அழகான பெண் இருக்க வேண்டும் என்பதுதான். அது இல்லை என்றால் இந்த கொண்டாட்டத்தால் என்ன பயன்? வாழ்க்கையே வெறுமைதானே என்றான். அவன் முகத்தில் முன்பு இருந்த திமிர் மறைந்து ஒருவித நட்புணர்வு மலர்ந்திருந்தது. திடீரென்று குணசேகரன் ஏன் அபிமன்யுவிடம் இவ்வளவு நட்பாக பழகுகிறான்? தன் சக்தியை வளர்க்க வசுதேவியின் குலத்திற்கு செல்ல முடிவெடுக்கும் அபிமன்யு நண்பன் சராயுடன் இணைந்து துவாரகர் குல விழாவில் பங்கேற்கிறான். அங்கு சசிரேகா, வசுதேவி, வத்சலா ஆகிய மூவரும் அபிமன்யுவையே சுற்றி வர மற்ற வீரர்களின் பொறாமைக்கு மத்தியில் விழா களை கட்டுகிறது. அபிமன்யு குணசேகரனின் பேச்சை காதில் வாங்காதது போல் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் அருகில் நின்று இருந்த வசுதேவி, சசிரேகா மற்றும் வத்சலா ஆகிய மூவரும் குணசேகரனை தீர்க்கமாக முறைத்தனர். அவர்களின் கண்களில் வழிந்த கோபத்தை கண்ட குணசேகரன், அட, இப்படி 3 பேரழகிகளும் என்னை முறைத்து பார்க்காதீர்கள். உங்கள் கண்கள் தீப்பந்தங்களை விட சூடாக இருக்கின்றன. என் நெஞ்சம் தாங்காது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவனது பார்வை அந்த மூவரின் மீதும் படிந்த போது அவர்களின் முகங்கள் கோபத்தால் சிவந்தன. இவனுக்கு எப்போதுமே வாய் அதிகம் என்று வத்சலா சசிரேகாவிடம் முணுமுணுத்தான். சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் துவாரக பிரிவு ஏற்பாடு செய்திருந்த அந்த பிரம்மாண்டமான விழாவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அபிமன்யு. அந்த மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் வாசனை மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு வீரனின் முகத்திலும் தான் ஒரு சக்தி வாய்ந்த வீரன் என்ற கர்வம் குடிக்கொண்டிருந்தது. ஆச்சரியம் என்னவென்றால் அவர்களில் பலர் அபிமன்யுவை பொறாமை கலந்த கண்களுடனேயே பார்த்து கொண்டிருந்தனர். காரணம், அவன் சசிரேகா, வசுதேவி மற்றும் வத்சலா போன்ற பேரழகிகளுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். தன்னை நோக்கி பாயும் அந்த பொறாமை பார்வைகளை அபிமன்யு உணர்ந்திருந்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சிங்கத்தை பார்த்து குறைக்கும் நாய்களைப் போல அவன் அவர்களை எண்ணினான். புன்னகையுடன் வசுதேவியின் பக்கம் திரும்பிய அபிமன்யு, வசுதேவி, ஒரு சந்தேகம். துவாரகர் பிரிவினர் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் அனைத்து சிறிய மற்றும் பெரிய பிரிவுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க உன் வர்ணர் பிரிவிலிருந்து வேறு யாரும் இந்த விழாவிற்கு வரவில்லையா? உன் தந்தை வரவில்லையா என்று கேட்டான். தன் பிரிவை பற்றி கேட்டதும்
வசுதேவியின் கவனம் அபிமன்யுவின் பக்கம் திரும்பியது. அந்த நொடி அவளது முகத்தில் மெல்லிய கவலை ரேகைகள் படர்வதை அபிமன்யு கவனித்தான். அவன் குரலில் அக்கறை தொனிக்க, என்ன ஆயிற்று வசுதேவி? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கிறது? எல்லாம் நலம்தானே? ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டான். அபிமன்யு வசுதேவியிடம் பேசிய அந்த தருணத்தில் அருகில் நின்றிருந்த சசிரேகா மற்றும் வத்சலாவை அவன் முழுவதுமாக புறக்கணித்தான். அபிமன்யு தங்கள் மீது கவனம் செலுத்தாதது அவர்களுக்கு சற்று வருத்தத்தை அளித்தாலும் அபிமன்யுவின் இயல்பு அதுதான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்பவன். வேண்டா வெறுப்பாக தங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு அபிமன்யு மற்றும் வசுதேவியின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பினர். வசுதேவியின் முகபாவத்தை வைத்தே ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டனர். வசுதேவி பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் கூட்டத்திலிருந்து சிலர் அவளை நோக்கி வருவதை கண்டார். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவளது முகத்தில் பயம் பரவியது. அவள் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளது கண்களில் தெரிந்த பீதியைக் கண்ட அபிமன்யு அவளை பயமுறுத்தும் அந்த நபர்களை திரும்பி பார்த்தான். முகத்தில் வஞ்சக சிரிப்புடன் சிலர் வசுதேவியை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தலைமை தாங்கி வந்தவன் மிகவும் எளிமையான சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த ஒரு மெலிந்த இளைஞன். பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவனது உடலுக்குள் ஒரு ஆபத்தான ஆற்றல் மறைந்திருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவன் பவித்ரோதய நிலையில் இருந்தாலும் அவனது உண்மையான பலத்தை அபிமன்யுவால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. இவன் சாதாரணமானவன் அல்ல, ஒரு உறங்கிக் கொண்டிருக்கும் எரிமலையை போன்றவன் என்று அபிமன்யு கணித்தான். அந்த இளைஞன் வசுதேவியின் அருகில் வந்து மரியாதையாக பேசுவது போல் நடித்தான். வசுதேவி, நலமா? நான் உன்னை சந்திக்க வருணர் பிரிவிற்கு சென்றேன். ஆனால் தலைவர் ராஜதீபன் நீ துவாரகர் பிரிவில் இருப்பதாக சொன்னார். அதனால்தான் உன்னை தேடி இங்கே வந்தேன் என்றார். பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த சிவப்பு உடை அணிந்த இளைஞனின் கண்கள் வசுதேவியின் அழகை அணு அணுவாக ரசித்தன. அவன் பார்வை ஒரு பாம்பை போல ஊர்ந்து சென்றது. பேசி முடித்த கையோடு அவன் வசுதேவியின் கையை பிடித்து அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல முயன்றான். வசுதேவிக்கு அவனுடன் செல்ல விருப்பமில்லை என்பதை அபிமன்யு தெளிவாக உணர்ந்தான். அவள் முகத்தில் தெரிந்த கட்டாயம் அவனது மனதை உறுத்தியது. வசுதேவி தனக்கு பல இக்கட்டான நேரங்களில் உதவியவள், ஒரு நல்ல தோழி. அவளுக்கு ஒரு சங்கடம் என்றால் சும்மா இருக்க முடியுமா? கனமான குரலில் அபிமன்யு குறுக்கிட்டான். நண்பரே, ஒரு நிமிடம். நான் வசுதேவியிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவள் பிரிவைச் சேர்ந்தவராகவே இருந்தாலும் சிறிது நேரம் அவளை தொந்தரவு செய்யாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசி முடித்த பிறகு நீங்கள் பேசலாம். அபிமன்யுவின் குரலில் இருந்த தீவிரம் அங்கிருந்த சூழலை மாற்றியது. இதைக் கண்ட வத்சலாவும் புன்னகையுடன் அந்த இளைஞனிடம், வசுதேவி உங்களைப் பற்றி எங்களிடம் எதுவும் சொன்னதாக நினைவில்லை. மேலும் அவளுக்கு உங்களுடன் வர விருப்பமில்லை என்பது அவள் முகத்திலே தெரிகிறது. நீங்கள் அவள் கையை விடுவதுதான் நாகரிகம். கட்டாயப்படுத்துவது வீரர்களுக்கு அழகல்ல என்றார். ஒரு பெண்ணாக வசுதேவி அந்த மனிதனிடம் கொள்ளும் பயத்தை சசிரேகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் இது துவாரகர் பிரிவின் முக்கியமான விழா என்பதால் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, நீங்கள் வருணர் பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தால் துவாரகர் பிரிவின் மதிப்பை காக்க என் வேண்டுகோளை ஏற்று இங்கிருந்து செல்லுங்கள். இல்லையெனில் நாங்கள் பாதுகாவலர்களை அழைக்க நேரிடும் என்று கண்ணியமாக கூறினார். சசிரேகாவிற்கு அவமானகரமான எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். இந்த வாக்குவாதம் விழாவிற்கு வந்திருந்த பலரின் கவனத்தை ஈர்த்தது. அபிமன்யுவும் சசிரேகாவும் தன்னை தடுக்க முயல்வதைக் கண்ட வசுதேவி நிலைமை மோசமாவதற்குள் அவர்களை தடுக்க முயன்றார். ஆனால் அதற்குள் அந்த சிவப்பு ஆடை இளைஞன் வஞ்சகமாக சிரித்தான். இளவரசி சசிரேகா அவர்களே, மன்னிக்கவும், உங்களை நான் அடையாளம் காணவில்லை. ஆனால் எனக்கும் வசுதேவிக்கும் இடையே பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளன. வசுதேவியும் அதைத்தான் விரும்புகிறாள் என்று நான் நம்புகிறேன். அதனால் இந்த விஷயத்தில் துவாரகர் பிரிவு தலையிடாமல் இருப்பதே நல்லது. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன். என் பெயர் விதுரன். தன் பெயரை சொல்லும் போது விதுரன் சசிரேகாவை நேராக பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. அவன் உடலிலிருந்து பொன்னிற ஆற்றல் கசிந்து வெளியேறியது. அதைக் கண்ட அங்கிருந்தவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. விதுரன் என்ற பெயரை கேட்டதும் கூட்டத்தினர் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். சசிரேகாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்ட அபிமன்யு, என்ன ஆயிற்று சசிரேகா? ஏன் இவ்வளவு கலக்கமடைகிறாய்? இவன் யார் என்று கேட்டான். அபிமன்யுவின் கேள்வியில் இருந்த அக்கறையை பார்த்த வத்சலா விபரீதத்தை தடுக்க
அபிமன்யு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே, இவன் ஆபத்தானவன் என்று எச்சரித்தார். ஆனால் வத்சலா தடுப்பதற்கு முன்பே அபிமன்யு தன் கையை உயர்த்தி தான் யாருடைய பேச்சையும் கேட்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அவன் சட்டென்று வசுதேவியின் கையை பிடித்தான். வசுதேவி, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக செல்லலாம், நான் தடுக்க மாட்டேன். ஆனால் யாராவது உன்னை வற்புறுத்தி அழைத்து செல்ல நினைத்தால் நீ கவலைப்பட தேவையில்லை. நான் இருக்கும் வரை உன்னை இங்கிருந்து வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லும் திராணி எவனுக்கும் இல்லை. இதை சொல்லும் போது வசுதேவியின் கையை அபிமன்யு இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டார். இதை கேட்ட விதுரன் கண்களில் கூர்மையான கோபம் மின்னியது. யாரடா நீ? என்னையே எதிர்த்து நிற்கிறாய்? உனக்கு சாக வேண்டும் என்ற ஆசையா? துவாரகர் பிரிவின் விருந்தாளி என்பதற்காக உன் திமிரை நான் பொறுத்துக் கொள்வேன் என்று நினைக்காதே. நீ யாரை பகைத்துக் கொள்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை. உன் அறியாமை உன்னை அழிக்கப் போகிறது என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே விதுரன் உடலில் இருந்த ஆற்றல் கட்டுப்பாடின்றி சீறியது. அவனது முகம் ஒரு கொடிய அரக்கனைப் போல மாறியது. அபிமன்யு விதுரன் மிரட்டலை புறக்கணித்து விட்டு வசுதேவியை பார்த்தார். வசுதேவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. விதுரன் எவ்வளவு ஆபத்தானவன் என்பது அவளுக்கு தெரியும். அதே சமயம் அவளால் அபிமன்யுவை மறுக்கவும் முடியவில்லை. விதுரன் மற்றும் அவனது ஆட்களிடமிருந்து தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் அபிமன்யுதான் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒரு பெருமூச்சுடன் அவள் தாழ்ந்த குரலில், விதுரா, நீ இன்னும் ஆகாச பிரிவின் தலைவராகவில்லை. என் தந்தை வர்ணர் பிரிவின் தலைவர் ராஜதீபன் என்னை அபிமன்யுவுடன் இருக்குமாறு பணித்துள்ளார். அதனால் என்னால் உங்களுடன் வர முடியாது. மேலும் நீங்கள் ஆகாச பிரிவின் தலைவராகி அந்த மர்மமான மூதாதையர் கல்லின் வித்தையை எங்களிடம் ஒப்படைக்கும் வரை என் விருப்பத்திற்கு நான் தான் எஜமானே என்ற வசுதேவியின் குரலில் பயம் இருந்தது. மேலும் அவள் விதுரனை பார்க்கும் பார்வையில் அச்சம் தெரிந்தது. அவள் பேச்சை கேட்ட விதுரனின் முகம் அவமானத்தால் சிவந்தது. சுற்றியிருந்தவர்கள் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டா. என்ன, உன் விருப்பமா? ஒரு பெண்ணுக்கு தனி விருப்பம் இருக்கிறதா என்ன என்று ஏளனமாக சிரித்தான் விதுரன். நீ வெறும் ஒரு பகடைக்காய் என்பதை மறந்துவிடாதே வசுதேவி. என்னை தடுக்க யார் இருக்கிறார்கள்? அத்துடன் அந்த வித்தையை கற்கும் தகுதி உங்கள் பிரிவில் ஒருவனுக்கும் இல்லை. ஒரு திறமையற்ற கும்பலை வைத்துக்கொண்டு நீ என்ன பேசுகிறாய்? உங்கள் பிரிவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அமைதியாக என்னுடன் வா, இல்லையென்றால் என்று கர்ஜித்தான். அவன் முடிப்பதற்குள் அபிமன்யு சிரித்துக்கொண்டே முன்னால் வந்தான். இல்லையென்றால் என்ன செய்வாய்? உன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை மிரட்டி அழைத்து செல்வாயா? நீ ஒரு சிறந்த வீரன் என்று நினைத்தேன். ஆனால் நீ ஒரு கோழை என்று நிரூபித்து விட்டாய். பெண்களை மிரட்டுவதுதான் உன் குலத்தின் பெருமையா? உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் பலமினத்தையே காட்டுகிறது என்று அபிமன்யு வசுதேவியின் கையை மெதுவாக விடுவித்தான். உன் பெயர் என்ன? என்ன சொன்னாய்? விதுரன். அவள் பிரிவில் தகுதியான வீரர்கள் இல்லை என்று கூறினாய் அல்லவா? நான் இருக்கிறேன். அவளுக்கு உதவ நான் இருக்கிறேன். உன்னால் முடிந்ததைப் பார் என அவன் முகத்திற்கு நேராக நின்று கூறினான். பின் சசிரேகா மற்றும் வத்சலாவின் பக்கம் திரும்பிய அபிமன்யு, துவாரகர் பிரிவின் இந்த மகத்தான கொண்டாட்டத்திற்கு இவ்வளவு இழிவானவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றார். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த பல இளைஞர்கள் ஏளனமாக சிரித்தனர். இதைக் கண்ட வத்சலா சசிரேகாவிடம், இப்போது என்ன செய்வது? அவன் மகையாளி குலத்தைச் சேர்ந்தவன் என்பது அபிமன்யுவுக்கு தெரியாது. நாம் அவனை தடுத்தாக வேண்டும், இல்லையெனில் இங்கே ரத்த ஆறு ஓடும் என்று பதறினாள். சசிரேகா கனத்த குரலில், காலம் கடந்து விட்டது வத்சலா என்றார். திடீரென விதுரனின் உடலில் இருந்து ஆற்றல் அலைகள் ஆழிப்பேரலை போல் வெடித்து கிளம்பி அந்த மண்டபம் முழுவதையும் நிரப்பியது. இடி முழக்க குரலில் விதுரன் கத்தினான், என் எதிரே நிற்கும் இவனை அழித்து விடுங்கள், இவன் உடல் துண்டு துண்டாக சிதறட்டும் என்ற அவன் குரலில் ஒரு சீற்றம் இருந்தது. அடுத்த நொடி விதுரனுக்கு பின்னால் இருந்து 4 பயங்கரமான நிழல்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அபிமன்யுவின் மீது ஆற்றல் தாக்குதலை தொடுத்தன. 4 திசைகளிலிருந்தும் பேராற்றல் வாய்ந்த சக்தி அலைகள் அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தன. அவர்களின் சக்தியை உணர்ந்த சசிரேகா, அபிமன்யு விலகிவிடு என்று அலறினார். அவளது கண்கள் சிரித்துக் கொண்டிருந்த விதுரனின் மீதே நிலைத்திருந்தன. முதுகுக்கு பின்னாலிருந்து வந்த தாக்குதலை உணர்ந்த அபிமன்யு தப்பிக்க நேரமில்லை என்பதை உணர்ந்தார். உடனடியாக தன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி தன் உடலைச் சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கினார். அடுத்தடுத்து 4 ஆற்றல் அலைகளும் அபிமன்யு மீது மோதின. அனைத்து விருந்தினர்களின் முன்னிலையிலும் மண்டபத்திற்குள் 4 பயங்கரமான வெடிப்புகள் நிகழ்ந்தன. புகை மண்டலம் அந்த இடத்தை சூழ்ந்தது.
தரையில் விரிசல் விழுந்து மேஜைகள் தூக்கி எறியப்பட்டன. புகை மண்டலத்தை உற்று பார்த்த சசிரேகா கோபத்துடன் விதுரனிடம், விதுரா, நிறுத்து, இது துவாரகர் பிரிவு, உன் பூர்வீக குலத்தின் போர்க்களம் அல்ல. என் தந்தையிடம் நான் இதை பற்றி புகார் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் உடனே இங்கிருந்து வெளியேறு என்று எச்சரித்தார். விதுரனுடன் வந்த அந்த 4 பெரியவர்களும் அமரோதய நிலையில் இருப்பவர்கள் என்பதை சசிரேகா உணர்ந்திருந்தார். அபிமன்யுவால் அவர்களை தனியாளாக சமாளிக்க முடியாது. பனிமூட்ட பள்ளத்தாக்கில் அபிமன்யு ஒரு அமரோதய வீரனை கொன்று இருந்தாலும் இப்போது அவன் எதிர்கொள்வது 4 அமரோதய வீரர்களை. சசிரேகாவால் கூட அவர்களை எதிர்க்க முடியாது. சசிரேகாவின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திய விதுரன், உன் அற்பமான பிரிவைக் கண்டு என் குலம் பயப்படும் என்று நினைத்தாயா? தலைவர் சிவமாதவர் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை. உன் சிறப்பு விருந்தினரான இவனை நான் அவ்வளவு எளிதில் விடமாட்டேன். என் கௌரவத்தை சீண்டிய இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்றான். அவன் கண்கள் புகை மண்டலத்தின் மீதே குறியாக இருந்தன. அந்த புகையிலிருந்து ஏதோ ஒன்று அசையும் சத்தம் கேட்டது. திடீரென அடர்ந்த பழுப்பு நிறத்தில் நிலபூத சக்தி பேராற்றல் புகையை கிழித்துக் கொண்டு வெளியேறி அந்த 4 வீரர்களையும் நோக்கி சீறி பாய்ந்தது. அதை தடுக்க அந்த 4 வீரர்களும் உடனடியாக தங்கள் சக்தியை ஒன்றிணைத்து ஒரு தடுப்புச் சுவரை எழுப்பினர். அமரோதய நிலையில் இருந்ததால் அவர்களின் ஆற்றல் அபிமன்யுவை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அபிமன்யுவின் தாக்குதல் அந்த தடுப்புச் சுவரின் மீது மோதிய போது ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த 4 வீரர்களின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. அவர்கள் உருவாக்கிய ஆற்றல் சுவரில் விரிசல்கள் விழத் தொடங்கின. நிலைமையை சமாளிக்க அவர்கள் உடனடியாக தங்கள் முத்திரைகளை மாற்றி சுவருக்குள் அதிக ஆற்றலை செலுத்தினர். பொன்னிற ஆற்றல் சுவர் மேலும் வலுவடைந்தது. அதற்குள் ஒரு விசித்திரமான குறியீடு தோன்றியது. அந்த குறியீட்டை பார்த்த வசுதேவி கவலையுடன் அலறினார். அது யாழிப்பந்து நுட்பம். அவள் பதற்றத்துடன் தன் பின்னால் பார்த்தாள். ஆனால் ஆச்சரியம், அங்கே யாரும் இல்லை. சற்று முன்வரை அவளுக்கு பின்னால் நின்று இருந்த சசிரேகாவும் வத்சலாவும் மாயமாக மறைந்திருந்தனர். அப்போது அனைவரின் கண் முன்பாகவும் அந்த புகை மண்டலத்திலிருந்து ஒரு கரிய நிழல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அந்த பொன்னிற தடுப்புச் சுவரின் மீது மோதியது. ஒரு சர்ப்பம் தன் இரையை தாக்குவது போல அது பாய்ந்தது. கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து மற்றொரு பயங்கரமான வெடிப்பு அந்த மண்டபத்தையே அதிரச் செய்தது. விதுரனின் கட்டளைப்படி 4 அமரோதய நிலை வீரர்களும் அபிமன்யுவை தாக்கிய அந்த நொடி ஒரு கரிய நிழல் மின்னல் வேகத்தில் குறுக்கே பாய்ந்து மோதியது. அந்த பிரம்மாண்டமான வெடிப்பு மண்டபத்தையே அதிரச் செய்ய விழாவிற்கு வந்தவர்கள் பூகம்பம் என அஞ்சி அலறியடித்து ஓடினர். மேஜைகளும் தீப்பந்தங்களும் சிதற அந்த இடமே அடர்ந்த புகை மண்டலமாக மாறியது. அந்த பதற்றமான சூழலில் வசுதேவி கவலையுடன் கத்தினார். அபிமன்யு, ஜாக்கிரதை! அவள் குரலில் அபிமன்யுவின் மீதான அக்கறை அப்பட்டமாக தெரிந்தது. அவளது கண்கள் அந்த புகை மண்டலத்தையே துளைப்பது போல் பார்த்தன. அனைவரின் அதிர்ச்சியும் அச்சமும் மண்டபத்தில் உறைந்திருந்தது. வீரர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க தொடங்கினர். யார் இவர்கள்? துவாரகர் பிரிவின் விழாவிலேயே இவ்வளவு பெரிய கலகமா என்று ஒரு வீரன் நடுங்கினார். அருகில் செல்லாதே. அந்த 4 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் அமரோதய வீரர்கள். நம்மை போன்றவர்கள் குறுக்கே போனால் சாம்பலாகி விடுவோம் என்று மற்றொருவன் அவனை இழுத்து பிடித்தான். மறுபுறம் தாக்குதலை தொடுத்த அந்த 4 வீரர்களும் திகைத்து போய் நின்றனர். அவர்கள் எழுப்பிய அந்த பொன்னிறச் சுவர் கிட்டத்தட்ட சிதைந்திருந்தது. என்ன இது? நம் 4வரின் கூட்டு சக்தியால் உருவான தற்காப்பு சுவரையே ஒரு சிறுவனால் அசைக்க முடிகிறதா என்று ஒரு வீரன் வியப்புடன் கேட்டார். மற்றொரு வீரன் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே, நல்ல வேளையாக நாம் கடைசி நொடியில் சக்தியை அதிகரித்தோம். இல்லையென்றால் இந்நேரம் நாம் 4வரும் படுகாயமடைந்து மண்ணை கவ்வியிருப்போம் என்று எச்சரிக்கையாக கூறினார். அபிமன்யுவின் பலம் அவர்களை திக்குமுக்காடச் செய்திருந்தது. அந்த 4 வீரர்களில் ஒருவரான காந்தீபன் தன் சகாக்களை கலக்கத்துடன் பார்த்து கனத்த குரலில் எச்சரித்தார். இல்லை, ஏதோ விபரீதம் நடக்கிறது. இவன் சாதாரண சிறுவன் அல்ல என்பதை என் உள்ளுணர்வு சொல்கிறது. நாம் 4வரின் கூட்டு தாக்குதலையே தடுத்து நிறுத்தியது யார்? புகைக்குள் இருக்கும் அந்த சிறுவனா? இல்லை, அவனுக்கு உதவியாக வேறு யாராவது வந்துள்ளார்களா? நிலைமை நம் கையை மீறிச் செல்கிறது. ஜாக்கிரதை என அவர் பேசும்போது அவரது பார்வை அந்த புகை மண்டலத்தை நோக்கியே இருந்தது. புகை மெல்ல விலகிக் கொண்டிருந்தது. அதற்குள் இருந்த ஒரு வீரன் இருமியபடியே வெளியே வந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, அபிமன்யுதான். ஆனால் அனைவரின் கவனமும் அவன் அருகில் நின்றிருந்த அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது.
கருப்பு நிற ஆடை அணிந்து ஒரு தேவதையைப் போலவும் அதே சமயம் ஒரு யமனைப் போலவும் அவன் நின்று இருந்தான். அவள் சசிரேகா. அவளது கருமையான கண்களில் தெரிந்த கோபம் அந்த 4 பெரியவர்களின் மீது அவள் எவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்த்தியது. அவள் கைகளிலிருந்து ஒரு விசித்திரமான இருண்ட ஆற்றல் கசிந்து கொண்டிருந்தது. அந்த ஆற்றலால் காற்றில் ஒரு விதமான துர்நாற்றம் பரவத் தொடங்கியது. அது சாதாரண வாசனை அல்ல, விஷத்தின் நெடி. சசிரேகா அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, உனக்கு காயம் ஏதேனும் ஏற்பட்டதா என்று தீவிரமாக கேட்டார். உண்மையில் அந்த 4 வீரர்கள் தாக்குதலை தொடுத்த போது மின்னல் வேகத்தில் குறுக்கே பாய்ந்த அந்த கரிய நிழல் சசிரேகாதான். அவள் சற்றும் தயங்காமல் எதிர்த்தாக்குதல் நடத்தியிருந்தாள். ஆனால் 4 அமரோதய வீரர்களுக்கு முன்னால் அவளது சக்தி முழுமையாக எடுபடவில்லை. அதனால்தான் அவள் முகத்தில் கோபமும் இயலாமையும் தெரிந்தது. சசிரேகாவின் கேள்விக்கு அபிமன்யு இல்லை என்று தலையசைத்தான். அவன் சும்மா இருக்கவில்லை. ஆபத்து வந்த அந்த நொடியிலேயே அவன் தனது 2 பூத சக்திகளையும் பயன்படுத்தி இருந்தான். அவனை சுற்றி ஒரு வெண்ணிற பாதுகாப்பு வளையம் மின்னிக் கொண்டிருந்தது. அது வர்ணபூத சக்தி உருவாக்கிய பனிக்கவசம். அதே சமயம் அவனது காலடியில் நிலபூத சக்தி அவனை அசையாமல் தாங்கி பிடித்திருந்தது. அபிமன்யுவின் உள்ளங்கைகளில் நடுக்கம் இருந்தது. 2 எதிர் சக்திகளை ஒரே நேரத்தில் கையாள்வது அவன் உடலை வருத்தியது. நரம்புகள் இழுத்துக் கொண்டன. இருந்தாலும் அவன் வலியை வெளிக்காட்டவில்லை. அபிமன்யுவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. சரியான நேரத்தில் என் நிலபூத சக்தியையும் வருணபூத சக்தியையும் பயன்படுத்தி இருக்காவிட்டால் அந்த 4வரின் கூட்டுத் தாக்குதலில் என் உடல் சிதறியிருக்கும் என்று அவன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். அபிமன்யு தன் பார்வையை விதுரன் மற்றும் அந்த 4 வீரர்களின் மீது நிலைநிறுத்தினான். அவன் தனது 2 பூத சக்திகளையும் ஒரே நேரத்தில் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த தொடங்கினான். திடீரென அந்த இடத்தின் வெப்பநிலை மளமளவென குறைந்தது. அங்கிருந்த விருந்தினர்கள் பலர் நடுங்கத் தொடங்கினர். சிலர் கையில் வைத்திருந்த தேநீர் கோப்பைகளில் இருந்த தேநீர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பனிக்கட்டியாக உறைந்து போனது. என்ன இது? தேநீர் உறைகிறதே, என் கைகள் மரத்துப் போகின்றன என்று ஒரு வீரன் அலறினான். இவன் மனிதனா இல்லை பனிமலையின் வடிவமா என்று மற்றவர்கள் கிசுகிசுத்தனர். இதைக் கண்ட அந்த 4 வீரர்களின் ஒருவரான காந்தீபன், சிறுவனே, யாருடா நீ என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். ஏனெனில் அபிமன்யுவின் சக்தி அசுர வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது. அது மட்டுமல்ல, இப்போது அபிமன்யுவின் சக்தி நிலை அவரது சக்திக்கு நிகராக உயர்ந்திருந்தது. அபிமன்யுவை உற்று பார்த்தவர் நம்பவே முடியவில்லை. ஒரு சிறுவனால் தன் சக்தியை இந்த அளவிற்கு மறைக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இவனிடம் 2 பூத சக்திகள் உள்ளன. 2மே மிகவும் ஆபத்தானவை. அதனால்தான் நம் 4வரின் தாக்குதலையும் இவனால் சமாளிக்க முடிந்தது என்று காந்தீபன் அதிர்ச்சியில் பேசினார். இதை கேட்ட மற்றொரு வீரர் பெருநாதன் ஆச்சரியத்துடன், அதனால் என்ன காந்தீபரே, நாம் 4 பேர் இருக்கிறோம். இவன் தன் சக்தியை மறைத்து நம்மை ஏமாற்றி இருந்தாலும் 4 அமரோதய வீரர்களை தோற்கடிக்கும் திராணி அவனுக்கு இல்லை. இவன் கண்களை பாருங்கள், அதில் மரண பயம் இல்லை. மாறாக நம்மை வேட்டையாடும் வெறி இருக்கிறது. இவனை வளரவிட்டால் நமக்குத்தான் ஆபத்து. இப்போதே அவனை முடித்து விடுவோம் என்று ஆவேசப்பட்டார். அவர் முகத்தில் அபிமன்யுவின் மீதான வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. இதைக் கண்ட காந்தீபன், பெருநாதரே, உங்கள் புத்தி எங்கே போனது? நாம் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள், இப்போது எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இது துவாரகர் பிரிவு. நமது அடையாளம் தெரிந்தால் நாம் அனைவரும் பெரும் ஆபத்தில் சிக்குவோம். அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவனை சத்தமில்லாமல் முடிப்பது நல்லது. சிவமாதவரோ அல்லது துவாரகர் பிரிவின் பெரியவர்களோ நம்மை அடையாளம் கண்டு கொண்டால் விபரீதமாகிவிடும் என எச்சரித்தார். அந்த வீரர்கள் அபிமன்யுவை தாக்க முற்படும் முன் ஒரு பெண் சிங்கத்தைப் போல முன்னால் வந்து நின்றாள் சசிரேகா. அவள் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை உணர்ந்த அனைவரும் அவளும் ஒரு அமரோதய வீராங்கனை என்பதை புரிந்து கொண்டனர். அவளை பார்த்த அபிமன்யு தீவிரமாக, சசிரேகா, நீ இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். இது எனக்கும் இவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்றார். அவன் குரலில் கோபம் மாறி கவலை குடிக்கொண்டிருந்தது. காரணம், சசிரேகா துவாரகர் பிரிவைச் சேர்ந்தவள், அதுவும் தலைவரின் மகள். அவள் தனக்கு ஆதரவாக சண்டையிட்டால் துவாரகர் பிரிவு தன் விருந்தினர்களையே தாக்குகிறது என்று மற்றவர்கள் பழி பேசுவார்கள் என்று அபிமன்யு கவலைப்பட்டான். அபிமன்யுவின் கவலையை புரிந்து கொண்ட சசிரேகா ஒரு மெல்லிய புன்னகையுடன், அபிமன்யு, இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இவர்கள் யாரும் துவாரகர் பிரிவின் விருந்தினர்கள் இல்லை. இவர்கள் அனைவரும் தங்கள் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு திருடர்களைப் போல இங்கு நுழைந்திருக்கிறார்கள், கோழைகள் என்றார்.
இதைக் கேட்ட அபிமன்யுவும் மற்றவர்களும் தங்கள் பார்வையை விதுரன் மற்றும் அந்த 4 வீரர்களின் பக்கம் திருப்பினர். அதுவரை அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த விதுரன் இறுதியாக தன் மௌனத்தை கலைத்தார். அற்புதம் இளவரசி சசிரேகா அவர்களே, நீங்கள் இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்த நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறேன். அந்த பயங்கரமான விஷ முத்திரைக்கு பிறகு யாரும் பிழைப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன். பரவாயில்லை, ஆனால் ஒன்று, நானும் என் குலமும் இந்த துவாரகர் பிரிவை கண்டு பயப்படுகிறோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் என்று விதுரன் அவளை அதிகாரமாக பார்த்தான். மேலும் அவன், நான் வந்தது வசுதேவியை அழைத்து செல்ல மட்டுமே. வருணர் பிரிவின் தலைவருக்கும் எங்கள் குலத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி அவள் என்னைத்தான் மணக்க வேண்டும் என்றவன் தலையை திருப்பி வசுதேவியை தின்பது போல பார்த்துக்கொண்டே சசிரேகாவிடம், அதனால் உங்கள் பிரிவுக்கும் எங்கள் குலத்திற்கும் இடையிலான உறவு கெட்டுப்போகக் கூடாது என்று நினைத்தால் இதில் தலையிடாதீர்கள். இல்லையென்றால் துவாரகர் பிரிவின் இளவரசி எங்களை தடுத்தார் என்ற செய்தி எங்கள் குல மன்னருக்கு தெரிந்தால் ஒட்டுமொத்த சந்திரபுரி சாம்ராஜ்யமும் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதை சொல்லும்போது விதுரனின் கண்களில் பொன்னிற ஒளி மின்னியது. அதைக் கண்ட சசிரேகா ஏளனமாக சிரித்தார். மன்னிக்கவும் விதுரன், நீங்கள் மகாயாளி குலத்தைச் சேர்ந்தவர் என்பது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. வசுதேவியை பொறுத்தவரை அந்த ஒப்பந்தத்தை பற்றி இங்குள்ள யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தலைவர் சிவமாதவரின் மகளாக எனக்கு அதை பற்றி நன்றாகவே தெரியும். அதனால் என்னை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். சசிரேகா குரலை உயர்த்தி அங்கிருந்த அனைவரும் கேட்கும் வண்ணம் கூறினார். ஒப்பந்தத்தின்படி ஆகாசர் பிரிவின் பழங்கால கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள வித்தையை எந்த வீரன் கற்கிறானோ அவனே அந்த பிரிவின் தலைவன் ஆவான். வசுதேவியை மணப்பது பற்றி நீங்கள் எப்போது கவலைப்படத் தொடங்கினீர்கள்? ஒரு வஞ்சக புன்னகையுடன் சசிரேகா தொடர்ந்தாள். உங்களுக்கு அவளை மணப்பதில் துளியும் விருப்பமில்லை. அவள் பிரிவிடம் இருக்கும் அந்த ஆதி மூதாதையர் கல்லின் மீதுதான் உங்கள் கண் இருக்கிறது. அந்த வித்தையை கற்று பேராற்றலை பெறவே துடிக்கிறீர்கள். அதனால் நீங்கள் இப்போது துவாரகர் பிரிவை விட்டு வெளியேறுவது நல்லது. எங்கள் பெரியவர்களுக்கு உங்கள் மகையாளி குலத்தை பிடிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சக்தியை அவர்கள் உணர்ந்தால் நீங்கள் காயமில்லாமல் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என எச்சரித்தார். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அபிமன்யு திணறினார். தாமா அவனிடம் மூதாதையர் கல்லை பற்றி கூறியிருந்தாலும் மகையாளி குலமும் அதற்காக அலைகிறது என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் சசிரேகா மகையாளி குலம் என்று சொன்ன மாத்திரத்தில் அபிமன்யுவின் முகத்தில் கோபம் தீயாய் பற்றியது. சராயுவின் தாயான நாகராணியைக் கொன்று அவர்களின் குல பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க முயன்றது ஒரு பொன்னிற மகாயாளிதான். அந்த நினைவு வந்ததும் அவனது ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் போனது. என் நண்பனின் வாழ்க்கையை அளித்த அதே குலமாகிது என்று அவன் பற்களை கடித்தான். இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சசிரேகாவை பார்த்து, சசிரேகா, ஆனால் தலைவர் கலாபதி என் கையால் இறந்த பின் அந்த பிரிவுக்கு தலைவர் இல்லை என்றும் அந்த சவாலை வெல்பவரே தலைவராவார் என்றும் வசுதேவி கூறினாளே, அப்படியென்றால் அந்த சிறப்பு வித்தையை நானும் கற்க விரும்புகிறேன். இங்குள்ள பலமான குலங்களைச் சேர்ந்த இளம் வீரர்கள் யாரும் இந்த வாய்ப்பை நழுவவிட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். இதை சொல்லிவிட்டு அபிமன்யு ஒரு விஷமச் சிரிப்புடன் விதுரனை பார்த்தார். என்ன விதுரா, போட்டிக்கு தயாரா என்பது போல இருந்தது அவன் பார்வை. அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டதும் மண்டபத்தில் இருந்த பல பவித்ரோதய மற்றும் அமரோதய வீரர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். ஆம், நாங்களும் அந்த போட்டியில் கலந்து கொள்வோம். அது பொதுவான போட்டி, எங்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது என்ற குரல்கள் எழுந்தன. இதைக் கண்ட விதுரன் தன் எதிரில் நிற்கும் சிறுவன் அந்த வித்தையின் ரகசியத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி பல வீரர்களை தன் பக்கம் ஈர்த்து விட்டான் என்பதை உணர்ந்தான். கூட்டத்தின் சலசலப்பு விதுரனின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. இவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்களா? ஒரு வழிப்போக்கனுக்கு ஆதரவாக பேசுகிறார்களா என்று அவன் உள்ளம் கொதித்தது. 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் அபிமன்யுவுக்கு ஆதரவாக நிற்பதைக் கண்ட விதுரன் கனமான குரலில், சிறுவனே, நீ எப்பேற்பட்ட ஆபத்தை விலைக்கு வாங்குகிறாய் என்று உனக்கே தெரியவில்லை. மகாயாளியின் வாளை மிதித்து விட்டாய் என்றான். பேசும்போதே அவன் உடலில் இருந்து பொன்னிற ஆற்றல் அலைகள் சீறி பாய்ந்து அந்த பெரிய மண்டபத்தை சூழ்ந்தன. பதிலுக்கு அபிமன்யுவும் தன் பூத சக்திகளை வெளிப்படுத்த இருவரின் ஆற்றல்களும் மண்டபத்தை இரண்டாக பிரித்து ஆக்கிரமித்தன. ஒரு பக்கம் தங்கம், மறுபக்கம் நீளமும் பழுப்பும் கலந்த நிறம். போர் மூழும் அபாயம் இருவர் கண்களிலும் தெரிந்தது. அப்போது ஒரு குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. நிறுத்து விதுரா,
உன் சக்தியை திரும்ப பெற்றுக்கொண்டு எப்போதே வெளியேறு. அந்த குரலில் இருந்த அதிகாரமும் கோபமும் அனைவரையும் அதிர வைத்தது. அபிமன்யு திகைத்து நின்றான். அது யாருடைய குரல்? தன் சக்தியால் கூட அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. குரலை கேட்டதும் விதுரனின் முகம் மாறியது. அவன் அபிமன்யுவை ஒரு முறை முறைத்து பார்த்தான். நீ ஆகாசர் பிரிவுக்கு வரும் நாளுக்காக நான் காத்திருப்பேன். அப்போது உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று வஞ்சகமாக கூறினான். அதை சொல்லிவிட்டு விதுரன் அந்த 4 வீரர்களுடன் மண்டபத்தை விட்டு வெளியேறினான். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இட்ட கட்டளையை மீறும் தைரியம் அவனுக்கு இல்லை என்பதை அவன் உடல் மொழி காட்டியது. ஒரு நிழலைப் போல அவன் அங்கிருந்து மறைந்தான். விதுரன் சென்ற அடுத்த கணமே தலைவர் சிவமாதவர், தலைவர் நாகேந்திரர், தாமா மற்றும் பல மூத்த பெரியவர்கள் மண்டபத்திற்குள் நுழைந்தனர். அவர்கள் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியும் முகத்தில் இருந்த கவலையும் ஏதோ பெரிய விபரீதம் நடந்துவிட்டது என்பதை உணர்த்தின. அவர்களின் சக்தியைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்படவில்லை. இங்குள்ள பலர் தங்களை வலிமையற்றவர்கள் போல் காட்டிக்கொண்டு தங்கள் உண்மையான சக்தியை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தலைவர் சிவமாதவரையும் மற்ற பெரியவர்களையும் கண்டதும் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் மரியாதையுடன் தலை வணங்கினர். யாரையும் சட்டை செய்யாத சிவமாதவர் மண்டபத்தை ஒருமுறை கூர்மையாக நோட்டமிட்டார். பின்னர் தன் சக்தியை அடக்கிக் கொண்டு சசிரேகா, வசுதேவி மற்றும் அபிமன்யுவை தன்னை தொடர்ந்து வருமாறு சைகை செய்தார். இதைக் கண்ட அபிமன்யுவும் அந்த 3 பெண்களும் விழாவிலிருந்து விலகி தலைவர்களையும் பெரியவர்களையும் பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு மண்டபத்தில் நிசப்தம் நிலவியது. மற்றவர்களும் ஒவ்வொருவராக களையத் தொடங்கினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுகந்தன் தன் அருகில் நின்று இருந்த வெள்ளை உடை அணிந்த பெரியவரிடம் தாழ்ந்த குரலில், குருவே, தலைவர் சிவமாதவர் போன்ற மாவீரரையே இங்கு வரவழைத்த அந்த குரல் யாருடையது? விதுரன் ஏன் அப்படி கைகட்டி போனான் என்று கேட்டான். சுகந்தனின் முகத்தில் கலக்கம் தெரிந்தது. விதுரனின் மிரட்டலை அடக்கி அந்த மர்மக் குரல் இடிமுழக்கமாய் ஒலிக்க அதன் அதிகாரத்திற்கு அஞ்சி அவன் கோழையைப் போல தப்பி ஓடினான். அதே சமயம் சிவமாதவர் மற்றும் தாமா உள்ளிட்ட தலைவர்கள் மண்டபத்திற்குள் நுழைய அந்த மர்மக் குரலை கேட்ட சுகந்தன் பயத்தின் நிலை குலைந்து தவித்தான். சுகந்தனின் முகத்தில் குடிக்கொண்டிருந்த கவலையை பார்த்த அவனது குரு, வெள்ளையாடை அணிந்த பெரியவர், அவனது தோளை பற்றி உலுக்கினார். அவர் குரல் கிசுகிசுப்பாகவும் அதே சமயம் எச்சரிக்கையாகவும் இருந்தது. அந்த வெண்ணிற ஆடை அணிந்த பெரியவர் சுகந்தனை எச்சரிக்கையுடன் இழுத்துச் சொன்னார். சுகந்தா, ஏன் இப்படி பதறுகிறாய்? நாம் வந்த காரியத்தை மறக்காதே. இன்று அந்த குரலுக்கு சொந்தக்காரரின் கவனமெல்லாம் அபிமன்யு மீது இருந்ததால் தப்பித்தோம். இல்லையென்றால் என் சக்தியை அவரால் எளிதாக கண்டுபிடித்திருக்க முடியும். அதை கேட்டதும் சுகந்தன் வியப்புடன், அவர் யார் பெரியவரே என கேட்க அவர் குரலை தாழ்த்திச் சொன்னார். அவர் மிகவும் ரகசியமான பிறை நட்சத்திர குலத்தைச் சேர்ந்தவர். அவர் இங்கு வந்திருப்பதன் மூலம் சந்திரபுரிக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. உன்னிடம் அந்த பண்டைய பொக்கிஷத்தின் ஒரு பகுதி இருப்பது தெரிந்தால் நம் குலத்தையே அவர் வேரோடு அழித்து விடுவார். எனவே கிளம்பு, மற்றவற்றை அப்புறம் பேசலாம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி இங்கிருந்து இப்போதே வெளியேறுவோம் என கூறியவர் சுகந்தனை இழுத்துக்கொண்டு மக்கள் கூட்டத்தில் மறைந்தார். மறுபுறம் தலைவர் சிவமாதவர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். அவர் சைகை செய்ததும் அபிமன்யு, வசுதேவி மற்றும் சசிரேகா ஆகியோர் அவரை பின்தொடர்ந்து ஒரு சிறப்பு அறைக்கு சென்றனர். அது துவாரகர் பிரிவின் மிக முக்கியமான ரகசியமான விஷயங்களை விவாதிக்கும் அறை. அறைக்குள் நுழைந்ததும் அபிமன்யு ஒரு விஷயத்தை கவனித்தார். தலைவர் சிவமாதவர் உள்ளே நுழைந்த மறுகணமே அங்கிருந்த அனைத்து பெரியவர்களும் வீரர்களும் மிகுந்த மரியாதையுடன் எழுந்து நின்றனர். அங்கு பல பழக்கமான அதிகாரம் மிக்க முகங்கள் இருந்தன. தலைவர் சிவமாதவர் அங்கிருந்த பிரம்மாண்டமான ஆசனத்தில் அமர்ந்து அனைவரையும் அமருமாறு கையசைத்தார். அபிமன்யு, சசிரேகா மற்றும் வசுதேவி மூவரும் தாமாவின் அருகில் சென்று அமைதியாக அமர்ந்தனர். அறையில் ஊசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. அந்த அமைதியை களைத்து தலைவர் சிவமாதவர் இடியென முழங்கினார். காவலர்களே, துவாரகர் பிரிவு மற்றும் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பை இப்போது 2 மடங்காக அதிகரியுங்கள். துவாரகர் பிரிவின் போட்டியின் அடுத்த கட்டம் முடியும் வரை சந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்குள் வரும் மற்றும் வெளியேறும் அனைத்து வழிகளையும் மூடுங்கள். ஒரு எறும்பு கூட என் அனுமதி இல்லாமல் நுழையவோ வெளியேறவோ கூடாது என்றார். அனைவரும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். சிவமாதவர் தொடர்ந்தார். இன்று சந்திரவேரர் குலத்தைச் சேர்ந்த ஒரு வீரனின் சக்தியை நான் உணர்ந்தேன். இது சாதாரண விஷயம் அல்ல. இதன் அர்த்தம் சந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்குள் மறைந்திருக்கும்
அந்த பண்டைய கால ஆதி மூதாதையர் கல்லின் மீது அவர்களின் பார்வை விழுந்துள்ளது என்பதுதான். அந்த கல்லின் ஒரு பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த வித்தை மறைந்துள்ளது. ஒருவேளை அந்த இரக்கமற்ற சந்திரவேதர் குலத்தினர் அந்த வித்தையை கைப்பற்றினால் அவர்கள் 5வது சிறப்பு ஆதி மூதாதையர் கல்லை கண்டுபிடிப்பதில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். அதை அவர்கள் அடைந்தால் நூற்றாண்டுகளாக நாம் பாதுகாத்து வரும் மாபெரும் ரகசியம் வெளிப்பட்டுவிடும். உலகம் அழியும் என சிவமாதவர் பேசி முடித்ததும் நாகேந்திரரின் கனமான குரல் அறையில் எதிரொலித்தது. அவர் முகத்தில் அதிருப்தி இருந்தது. சிவமாதவரே, கொஞ்சம் பொறுங்கள். நாம் மகாயாளி குலத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்களின் வீரர் ஒருவரை ஆகாச பிரிவின் தலைவராக்கினால் அவர்கள் நம் பிரிவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று கூறினீர்களே. இப்போது ஏன் திடீரென பயப்படுகிறீர்கள் என கேட்டார். இதை கேட்ட சிவமாதவர் தீவிரமாக பதிலளித்தார். நாகேந்திரரே, மகாயாளி குலம் வலிமையானது என்பதும் அவர்கள் சந்திரபுரிக்கு வந்தபோது நாம் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டதும் உண்மைதான். ஆனால் அந்த ஒப்பந்தம் தலைவர் கலாபதியால் செய்யப்பட்டது. இப்போது கலாபதி போரில் கொல்லப்பட்டு விட்டதால் அந்த ஒப்பந்தத்தின் மீது நான் முழு நம்பிக்கை வைக்க முடியாது. இன்று நாம் அனைவரும் அந்த அறிமுகமில்லாத சக்தியை உணர்ந்தோம். இனியும் நாம் அமைதியாக இருக்க முடியாது. மகாயாளி குலம் நம்மிடமிருந்து எதையோ மறைக்கிறது என்பது உறுதி. அவர்கள் முதுகில் குத்த காத்திருக்கிறார்கள் என கோபமாக கூறினார். சிவமாதவர் சந்திரவேந்தர் குலம் என்ற பெயரை குறிப்பிட்டதும் அபிமன்யு அதிர்ந்து போனான். அவன் இதுவரை அப்படி ஒரு பிரிவை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அவனது நெற்றியில் குழப்ப ரேகைகள் ஓடின. அபிமன்யுவின் குழப்பத்தை பார்த்த தாமா மெதுவாக அவன் காதுகளில் மட்டும் கேட்கும் வகையில் சொன்னார். அபிமன்யு, இந்த உலகத்தில் நெடுங்காலமாக தோன்றியும் வெளி உலகத்திற்கு வராமல் மறைந்திருக்கும் பல பிரிவுகள் உள்ளன. அதற்காக அவை இல்லை என்று அர்த்தமல்ல. உண்மையில் அவர்கள் தங்கள் சக்திகளை எப்போதும் மறைத்தே வைத்திருப்பார்கள். இன்று நீ கேட்ட அந்த குரல் இருக்கிறதே, அது சாதாரண குரல் அல்ல. அது வெறும் சக்தியால் உருவாக்கப்பட்டது. அபிமன்யு ஆச்சரியத்துடன், சக்தியால் குரலை உருவாக்க முடியுமா என்று கேட்டா. ஆம் என்ற தாமா தொடர்ந்தா. ஒரு பகவஜ்ர வீரனால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீரன் தன் குரலால் மட்டுமே சந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்க போதுமானவன். இதை சொல்லிவிட்டு தாமா தலைவர் சிவமாதவரை பார்த்து தொடர்ந்தார். அதனால்தான் சிவமாதவர் இவ்வளவு கவலைப்படுகிறார். அவருடன் பலமான ஆட்கள் இருந்தாலும் ஒரு பகவஜ்ர வீரனை எதிர்கொள்வது என்பது 3 தேவோதய நிலை பெரியவர்களுக்கே சவாலான விஷயம். அது மட்டுமல்ல, அந்த வீரன் இங்கு வராமலேயே இவ்வளவு தொலைவில் தன் குரலை ஒலிக்கச் செய்திருக்கிறான் என்றால் அவன் தன் ஆன்ம சக்தியை பயன்படுத்தி இருக்கிறான் என்று அர்த்தம். அது அவன் ஆன்ம சக்தியின் 9ஆம் நிலையில் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு வீரன் தனி ஆளாகவே ஒட்டுமொத்த சந்திரபுரி சாம்ராஜ்யத்திலும் பயத்தை உண்டாக்க போதுமானவன் என கூறினார். தாமா பகவஜ்ர நிலை மற்றும் 9ஆம் நிலை வீரனை பற்றி குறிப்பிட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் கவலை தெரிந்தது. தான் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். இதைக் கண்ட தாமா, ஆனால் நீ கவலைப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே பகிராவை சுற்றுப்புறங்களை கண்காணிக்க சொல்லி இருக்கிறேன். நீ உன் பயிற்சியில் மட்டும் கவனம் செலுத்த. உன் உண்மையான சக்தியை மறைத்து வைக்க முயற்சி செய். இல்லையென்றால் ஒரு வலிமையான வீரனை சந்திக்கும் போது நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் என்று ஆறுதல் கூறினார். இதை சொல்லிவிட்டு தாமா கண்களை மூடிக்கொண்டார். அபிமன்யு சம்மதத்துடன் தலையசைத்தார். ஆனாலும் அந்த குரல் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வெறும் சக்தியால் இவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய அந்த குரல் அவனை சிந்திக்க வைத்தது. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்னும் வலிமை பெற வேண்டும். அதற்கு மீதமுள்ள 3 பூத சக்திகளையும் நான் அடைந்தே தீர வேண்டும் என்று அபிமன்யு மனதிற்குள் உறுதி பூண்டார். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அங்கிருந்த தலைவர்கள் மற்றும் பெரியவர்களின் விவாதத்தை கவனிக்கத் தொடங்கினார். அவர்களில் பெரும்பாலோர் பவித்ரோதய நிலையில் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் பல சக்தி வாய்ந்த நபர்கள் இருப்பதை அபிமன்யு அறிந்திருந்தார். எப்படி கலாபதிக்கு பின்னால் மகாயாளி குலம் இருந்ததோ அதுபோல இப்போது கலாபதி தன்னால் கொல்லப்பட்டதால் வேறொருவர் கைப்பற்றுவதற்கு முன் அந்த பிரிவிடம் இருக்கும் மூதாதையரின் பழங்கால கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள வித்தையை தான் அடைய வேண்டும் என்று நினைத்தார். அபிமன்யு சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது தலைவர் நாகேந்திரர் தலைவர் சிவமாதவரிடம் தீவிரமாக கேட்டார். இப்போது நாம் என்ன செய்வது? மகாயாளி குலத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவராவதை எந்த காரணமும் இல்லாமல் தடுத்தால் அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதே சமயம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த மர்ம குரலை சந்திரவேதர் குலத்துடன் தொடர்பு படுத்தினால் மகாயாளி குல மன்னர் அதை அடியோடு மறுத்து விடுவார். ஆதாரம் எங்கே
என்று கேட்பார். இதை சொல்லும்போது நாகேந்திரர் கோபத்துடன் அபிமன்யுவை பார்த்து தொடர்ந்தார். இவை அனைத்தும் இந்த அபிமன்யுவால் தான் நடந்தது. அன்று மட்டும் இவன் கலாபதியை கொன்றிருக்காவிட்டால் இன்று நாம் இந்த இக்கட்டான நிலைமையை சந்தித்திருக்க மாட்டோம். இவனது ஆணவத்தால் இன்று சாம்ராஜ்யமே அழியும் நிலைக்கு வந்துவிட்டது என்றார். நாகேந்திரர் வெளிப்படையாக அபிமன்யுவை குற்றம் சாட்டுவதைக் கேட்டு அங்கிருந்த பல தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் அவனை திரும்பி பார்த்தனர். சிலரின் பார்வையில் கோபமும் சிலரின் பார்வையில் சந்தேகமும் இருந்தது. அபிமன்யுவின் முகத்தில் கோபம் எட்டி பார்த்தது. அபிமன்யுவின் கண்கள் கனலாய் சிவந்தன. அவன் கை முஷ்டிகள் இறுகின. அவன் தன் அருகில் அமர்ந்திருந்த தாமாவிடம் பற்களை கடித்தபடி, ஆச்சாரியரே, என்னை கொல்ல வந்தவனை நான் கொன்றது தவறா? உங்கள் உயிரை காப்பாற்ற நான் போரிட்டது குற்றமா? இவர் ஏன் என்னை ஒரு தேச துரோகியைப் போலவும் குற்றவாளியைப் போலவும் எல்லோருக்கும் முன்னால் பேசுகிறார் என்று ஆவேசமாக கிசுகிசுத்தான். அவன் குரலில் இருந்த வலியை தாமாவால் உணர முடிந்தது. அவன் எழுந்து பேச வாயெடுக்கும் முன் தாமாவின் குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. பொறுமை அபிமன்யு, இது அரசியல். இங்கே வாளை விட வார்த்தைகளுக்குத்தான் கூர்மை அதிகம். அமைதியாக இரு என்று அவர் கூறியதைக் கேட்டு அவன் அமைதியானான். தாமா நிதானமாக, நாகேந்திரர் சொல்வது சரிதான் தலைவர் சிவமாதவரே. அபிமன்யு மட்டும் கலாபதியை கொண்டிருக்காவிட்டால் மகாயாளி குலத்திற்கு உதவும் ஒரு மர்ம நபர் இருக்கிறார் என்பது இங்குள்ள யாருக்குமே தெரிந்திருக்காது அல்லவா? நான் தலைவர் நாகேந்திரருடன் உடன்படுகிறேன் என்றார். அறையில் அமைதி நிலவியது. தாமா ஏன் அபிமன்யுவை குற்றம் சாட்டுகிறார் என்று அனைவரும் குழம்பினர். கண்களை திறந்து புன்னகையுடன் தாமா தொடர்ந்தார். ஆனால் அபிமன்யு தற்செயலாக உங்கள் அனைவருக்கும் உதவி செய்திருக்கிறான் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அவன் கலாபதியை கொன்றதால் தானே மகாயாளி குலத்தின் முகத்திரை கிழிந்தது. அவனை குற்றம் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவன் ஒரு புன்னகை கீறி உள்ளே இருக்கும் விஷத்தை வெளியேற்றுகிறான் என்றார். தாமா தனது மதிநுட்பத்தால் அந்த குற்றச்சாட்டை எவ்வளவு எளிதாக தகர்த்தார் என்பதை பார்த்து அபிமன்யுவின் முகத்தில் புன்னகை பூத்தது. இது போன்ற விவேகம் வயதாலும் அனுபவத்தாலும் மட்டுமே வரும் என்பதை அவன் உணர்ந்தான். அவனது குரு உண்மையில் ஆழ்கடல் போன்ற அனுபவம் கொண்டவர். சிவமாதவர் நாகேந்திரரை அதிருப்தியுடன் பார்த்துவிட்டு தீவிரமாக, தாமா சொல்வதை நான் ஏற்கிறேன். மகாயாளி குலம் நம்மிடமிருந்து பல ரகசியங்களை மறைத்து வருகிறது என்பது இப்போது தெரிந்துவிட்டது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். இப்போதைக்கு துவாரகர் பிரிவில் உள்ள சக்தி வாய்ந்த நபர்களால் மகாயாளி குலம் சந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்குள் எந்த தவறான செயலையும் செய்ய துணியாது. இருந்தாலும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார். பின் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவர், இன்னும் 15 நாட்களில் துவாரகர் பிரிவின் இறுதிப் போட்டி தொடங்கும் போது நாம் அனைவரையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் மர்ம வாசல் திறக்கப்படும். அந்த நேரத்தில் பல சக்தி வாய்ந்த நபர்கள் சந்திரபுரியில் இருப்பார்கள். இத்தனை கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மகாயாளி குலம் எந்த தவறையும் செய்ய துணியாது. பின்னர் அவர் சிந்தனையுடன் கூறினார், இருப்பினும் அவர்கள் நம்மை கண்காணிக்க நிச்சயம் சக்தி வாய்ந்த ஆட்களை அனுப்புவார்கள். இன்றைய சம்பவத்திற்கு பிறகு மகாயாளி குலம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும். அபிமன்யு ஏற்கனவே ஆகாசர் பிரிவின் சவாலை எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படுத்திவிட்டார். இதனால் பல பிரிவுகளின் கவனம் அதன் மீது திரும்பியுள்ளது. இது மகாயாளி குலத்திற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்போது அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. தங்கள் இளம் தலைமுறை வீரர்களை வைத்து அந்த சவாலை வென்று தலைவர் பதவியை கைப்பற்றுவதுதான் அது. இப்போதைக்கு நம்மிடம் நேரம் மிக குறைவாக உள்ளது. ஆகாசர் பிரிவின் மூத்தவர்களிடம் பேசி அந்த சவாலை சிறிது காலத்திற்கு தள்ளி வைக்க கூறலாம் என்று முடிவு செய்துள்ளோம். இது அந்த மர்ம நபர் யார் என்பதையும் அவருக்கும் மகாயாளி குலத்திற்கும் என்ன தொடர்பு என்பதையும் கண்டறிய நமக்கு அவகாசம் தரும். அந்த மர்ம நபர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை வேட்டையாட வருவதற்குள் நாம் அவரை வேட்டையாட வேண்டும் என்று சிவமாதவர் முடித்தார். அந்த வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அறையில் இருந்தவர்களின் இதய துடிப்பை அதிகரிக்கச் செய்தது. இதை சொல்லிவிட்டு தலைவர் சிவமாதவர் தன் தேநீர் கோப்பையை எடுத்து ஒரு மிடறு அருந்தி விவாதம் முடிந்தது என்று சைகை செய்தார். அனைத்து மூத்தவர்களும் சம்மதத்துடன் தலையசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினர். வசுதேவி அறையை விட்டு வெளியேறும் முன் ஒரு கணம் தயங்கி நின்றார். அவள் கண்கள் அபிமன்யுவை சந்தித்தன. கவனமாக இரு அபிமன்யு. என் தந்தையின் கண்கள் சாதாரணமானவை அல்ல. அவர் உன்னிடம் எதையோ பெரிதாக எதிர்பார்க்கிறார். அது உனக்கு சுமையாக மாறாமல் பார்த்துக்கொள் என்று மெல்லிய குரலில் எச்சரித்துவிட்டு வெளியேறினார். அவள் பார்வை அபிமன்யுவுக்கு ஒரு இனம் புரியாத எச்சரிக்கை உணர்வை தந்தது.
எல்லோரும் சென்ற பிறகு அபிமன்யுவும் தாமாவும் எழுந்து செல்ல முற்பட்ட போது சிவமாதவர் அவர்களை பார்த்து, தாமாவே, நீங்களும் அபிமன்யுவும் சிறிது நேரம் இருக்க முடியுமா? நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என கூறிக்கொண்டே சிவமாதவர் தன் அருகில் அமர்ந்திருந்த 3 மூத்தவர்களை பார்த்தார். அவர்கள் முகத்தில் தீவிரம் இருந்தது. அபிமன்யு ஆச்சரியமடைந்தார். அப்படி என்ன முக்கியமான விஷயமாக இருக்கும்? அதை ஏன் அவர் எல்லோரிடமும் விவாதிக்கவில்லை? ஆனால் தாமாவோ சிவமாதவர் என்ன சொல்ல போகிறார் என்பது ஏற்கனவே தெரிந்தது போல ஒரு மெல்லிய புன்னகையுடன் இருந்தார். அவர் அபிமன்யுவை தோளில் தட்டினார். இதைக் கண்ட அபிமன்யு அமைதியாக தாமாவை பார்த்தார். தாமா அவனை அமைதியாக இருக்குமாறு சைகை செய்துவிட்டு புன்னகையுடன் சிவமாதவரிடம் பதிலளித்தார். நிச்சயமாக நீங்களும் உங்கள் பிரிவும் எனக்கு பேருதவி செய்துள்ளீர்கள். என்னால் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் அதை நான் என் பாக்கியமாக கருதுவேன். ஆனால் அபிமன்யுவை பொறுத்தவரை உங்கள் பிரிவிற்கு உதவுவதும் உதவாததும் அவனது தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிட மாட்டேன் என்றார். இதன் மூலம் அபிமன்யுவை கட்டாயப்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தாமா நாசுக்காக தெரிவித்தார். தலைவர் சிவமாதவர் பதில் எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் தலையசைத்தார். உண்மையில் தலைவர் சிவமாதவர் ஏன் அவர்களை இருக்கச் சொன்னார் என்பது தாமாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. தலைவர் சிவமாதவர் ரகசிய அறையில் தாமாவையும் அபிமன்யுவையும் மட்டும் தனியாக நிறுத்தினார். தாமா இதன் காரணத்தை முன்கூட்டியே ஊகித்திருந்தாலும் அபிமன்யுவுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. சிவமாதவர் நம்மிடம் என்ன உதவியை கேட்பார்? போரை பற்றிய திட்டமா அல்லது புதிய ஆபத்தா என பல கேள்விகள் அவன் மனதில் ஓடினாலும் அமைதியாக தாமாவின் அருகில் பணிவுடன் நின்றார். ரகசிய அறையிலிருந்து அனைவரும் வெளியேறிய பிறகு அங்கு ஒரு நிமிடம் ஆழ்ந்த நிசப்தம் நிலவியது. அந்த அமைதி ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல இருந்தது. இப்போது அங்கு ஒரு சிலரே எஞ்சியிருந்தனர். தலைவர் சிவமாதவர், தாமா, துவாரகர் பிரிவின் ஆளுமை மிக்க 3 மூத்த பெரியவர்கள் மற்றும் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த சசிரேகாவும் அபிமன்யுவும். நிசப்தத்தை கலைத்து தலைவர் சிவமாதவர் தீவிரமான குரலில் பேசினார். அபிமன்யு, உன்னிடம் நான் ஒரு பெரும் பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகிறேன். நீ ஆகாச பிரிவிற்கு சென்று அவர்கள் வைக்கும் அந்த ஆபத்தான சவாலை வென்று ஆகாச பிரிவின் புதிய தலைவனாக பொறுப்பேற்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அந்த பிரிவின் பாதுகாப்பில் இருக்கும் ஆதிகால கல்வெட்டை நீ நெருங்க முடியும். குறிப்பாக அதன் மையத்தில் இருக்கும் நீல நிற ஆகாச ரத்தின கல்லை நீ கைப்பற்ற வேண்டும் என்று சிவமாதவர் புன்னகையுடன் கூறினார். அபிமன்யுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நானா? ஒரு வேற்று குலத்தவனை எப்படி ஆகாசர் குலம் தனது தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் சிந்தித்தான். தலைவர் சிவமாதவரின் வார்த்தைகளை கேட்ட தாமா கனமான குரலில் குறுக்கிட்டார். சிவமாதவரே, நீங்கள் அனைவரும் அபிமன்யுவை அதற்கு தகுதியானவனாக கருதுவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆதி மூதாதையர் கல்லில் எழுதப்பட்டுள்ள பழங்கால வித்தையை கற்றுக்கொள்வது என்பது உயிரை பணயம் வைக்கும் செயல். இதை உங்களை விட வேறு யாருக்கு நன்றாக தெரியும். அபிமன்யு அந்த வித்தையை கற்க முயன்றால் அவன் படுகாயமடையக்கூடும். ஏன், உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அது மட்டுமல்ல, அவனுக்கு இன்னும் ஆன்ம சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்றே தெரியாது. இந்த நிலையில் அபிமன்யு வெற்றி பெறுவான் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? இது தற்கொலைக்கு சமம் என்றார். தாமாவின் குரலில் அபிமன்யுவின் மீதான அக்கறை கலந்த கவலை அப்பட்டமாக தெரிந்தது. தாமா கூறியதை கேட்ட சிவமாதவர், தாமாவே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த சவாலை அடுத்த திருவிழா வரை ஒத்திவைக்குமாறு ஆகாச பிரிவின் பெரியவர்களிடம் நான் ஏற்கனவே பேசிவிட்டேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் அபிமன்யுவை நானே தனிப்பட்ட முறையில் தயார்படுத்துவேன். அவனுக்கு தேவையான பயிற்சிகளை அளிப்பேன். ஆனால் என்று சொன்ன உடனேயே சிவமாதவரின் முகத்தில் ஒரு சிறு தயக்கம் தோன்றியது. அவர் வார்த்தைகளை முழுங்கினார். அவரது பார்வை துவாரகர் பிரிவின் மிக மூத்தவர்களை நோக்கி திரும்பியது. சிவமாதவர் தயங்குவதைக் கண்ட அபிமன்யு அவர் தான் ஏற்க மறுக்கும் ஏதோ ஒன்றை சொல்லப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டார். இவர்கள் என்னிடம் எதை மறைக்கிறார்கள் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அப்போது அந்த அறையில் ஒரு முதிர்ந்த கரகரப்பான குரல் எதிரொலித்தது. அதுவரை கண்களை மூடி தியானத்தில் இருப்பது போல் அமர்ந்திருந்த ஒரு பெரியவர் கண்களை திறந்து அபிமன்யுவை ஊடுருவி பார்த்தார். பின்னர் கம்பீரமான குரலில் கூறினார், தாமாவே, சுற்றி வளைத்து பேச எனக்கு விருப்பமில்லை. உண்மையை சொல்ல போனால் அபிமன்யு துவாரகர் பிரிவின் போட்டியில் வென்று இங்குள்ள தலைவராகி வத்சலாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். இதுவே எங்கள் முடிவு.
இதை சொல்லும்போது அந்த மூத்த பெரியவரின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தவழ்ந்தது. பெரியவரின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் முகத்தில் மின்னலாக கோபம் வெட்டியது. அவன் கைகள் தானாகவே முறுக்கின. ஆனால் அபிமன்யுவின் கோபத்தை கவனித்த தாமா மெல்லிய ஆனால் உறுதியான குரலில், "அபிமன்யு, இவ்வளவு கோபப்பட தேவையில்லை, நிதானம்" என்றார். அவரது குரல் மிகவும் தாழ்வாகவும் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டும் இருந்ததால் அது அபிமன்யுவின் காதுகளில் மட்டுமே விழுந்தது. தாமா அப்படி சொன்னதற்கு காரணம், அந்த பெரியவரின் வார்த்தைகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த காரணம் என்ன என்பதை அறிய அவர் விரும்பினார். அதனால்தான் அபிமன்யுவை அமைதியாக இருக்குமாறு கூறினார். தாமாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் அபிமன்யுவால் தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. காரணம் உத்ராவின் மீதான காதல். அவளை ஏமாற்றும் எண்ணம் அவனுக்கு துளியும் இல்லை. இந்திரபுரி சாம்ராஜ்ய போட்டியின் போதுதான் உத்ராவை சந்தித்தான் என்றாலும் அவள் அவனுக்கு பலமுறை உதவி இருக்கிறார். ஏன், அவன் உயிரை கூட காப்பாற்றி இருக்கிறார். அவளை தவிர இன்னொரு பெண்ணை நினைத்து பார்ப்பது கூட அவனுக்கு பாவமாக தோன்றியது. வத்சலாவை திருமணம் செய்து கொள்வதை பற்றி பெரியவர் பேசிய போது அபிமன்யு அதை நேரடியாக மறுக்கவில்லை. ஆனால் அவன் மிகவும் தீவிரமான குரலில், "மன்னிக்கவும் பெரியவரே, என்னால் வத்சலாவை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அது சாத்தியமில்லை. மேலும் நான் இந்த பிரிவின் தலைவனாவது என்பது துவாரகர் போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை பொறுத்தது. நீங்கள் என் திறமையை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடுகிறீர்கள். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள்" என்றார். இதை சொல்லும்போது அபிமன்யு தன் கோபத்தை வெகுவாக கட்டுப்படுத்திக் கொண்டு பேசினார். இதைக் கண்ட இரண்டாவது பெரியவர் கனமான குரலில் பேசினார். "அபிமன்யு, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் உன்னால் எங்கள் முதிர்ந்த கண்களை ஏமாற்ற முடியாது. பனிமுட்ட பள்ளத்தாக்கில் நீ 9ஆம் நிலையில் இருந்த நாகினி குல தலைவன் நாகராயரை போரில் கொன்றாய் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய திறமைக்கு முன்னால் உன்னை தோற்கடிக்கும் வீரர்கள் மிகச் சிலரே உள்ளனர். நீ நினைத்தால் எளிதாக வெல்லலாம்" என்றார். இதை சொல்லும்போது அந்த பெரியவரின் முகத்தில் ஒரு விஷமச் சிரிப்பு தோன்றியது. அந்த சிரிப்பை பார்த்த அபிமன்யுவின் பார்வை சசிரேகாவின் பக்கம் திரும்பியது. அவளும் அந்த பெரியவரை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு தன்னை பார்ப்பதை உணர்ந்த சசிரேகா சற்று தர்மசங்கடமாக உணர்ந்தாள். இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அவள் கண்கள் கேட்டன. அந்த தருணத்தில்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க வழியே இல்லை என்பதை அபிமன்யு உணர்ந்தான். அபிமன்யு சிக்கலில் மாட்டியிருப்பதை பார்த்த இரண்டாவது பெரியவர் புன்னகைத்தார். ஆனால் அபிமன்யுவின் அருகில் நிற்கும் தாமா சாதாரணமானவர் அல்ல என்பது அவருக்கு தெரியும். அவரது சக்திகள் குறைவாக தெரிந்தாலும் தாமாவின் உண்மையான திறமை தங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் அபிமன்யுவை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. பின்னர் இரண்டாவது பெரியவர் குரலை தாழ்த்தி மிகவும் தீவிரமான குரலில் கேட்டார். "அபிமன்யு, வத்சலா உன் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பது உனக்கு தெரியுமா? அவள் சில சக்தி வாய்ந்த குளிகைகளை பயன்படுத்தி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை எங்களிடமிருந்து மறைத்திருந்தாள். ஆனால் அந்த குழந்தையிடம் ஏதோ விசேஷமான சக்தி இருந்தது. எவ்வளவு விசேஷம் என்றால் அது அந்த மருந்துகளின் சக்தியையே உறிஞ்சிவிட்டது. இதுவே ஆச்சரியமான விஷயம். அந்த குழந்தையிடம் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று உனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இல்லையா?" என கேட்ட பெரியவரின் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை பூத்தது. இதை கேட்ட மாத்திரத்தில் அபிமன்யுவின் உடல் மரத்து போனது. கொதிக்கும் எரிமலை குழம்பை தன் காதுகளில் ஊற்றியது போல் இருந்தது. பூமி பிளந்து தன்னை விழுங்காதா என்று தோன்றியது. கனவிலும் நினைத்து பார்க்காத ஒன்றை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரே நொடியில் அவன் கண்கள் முன்னால் அவனது எதிர்காலம் இருண்டு போனது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவனது உதடுகள் துடித்தன. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அறையின் மூலையில் நின்று இருந்த சசிரேகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். "வத்சலா கர்ப்பமா?" என்று அவள் வாய் முணுமுணுத்தது. அவளுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன் சகோதரி இவ்வளவு பெரிய விஷயத்தை தன்னிடமிருந்து மறைத்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் கண்கள் கலங்கின. அபிமன்யு சிலையைப் போல நின்று கொண்டிருப்பதை பார்த்த பெரியவர் தொடர்ந்தார். "ஒரு தேவோதய வீரனால் கூட அந்த குளிகைகளை அவ்வளவு எளிதாக உறிஞ்ச முடியாது. அதனால் இதை பற்றி தெரிந்ததும் நாங்கள் வத்சலாவை சில வைத்தியர்களிடம் பரிசோதிக்க வைத்தோம். அப்போதுதான் அந்த குழந்தையின் தரத்தில் மைத்ரேதய ரத்தத்தின் சக்தியும் பஞ்சபூத சக்தியின் சுவடுகளும் இருப்பதை கண்டுபிடித்தோம். அதுதான் அந்த குழந்தையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சக்தியை உறிஞ்சும் திறன் அந்த குழந்தைக்கு இருப்பதை அப்போதே நாங்கள் உணர்ந்து கொண்டோம்" என்ற பெரியவர் சற்று இடைவெளி விட்டு அபிமன்யுவின் கண்களை நேராக பார்த்து அழுத்தமாக கூறினார். "புரிந்து கொள் அபிமன்யு,
அந்த குழந்தை சாதாரணமானது அல்ல. அது வருங்காலத்தில் சாம்ராஜ்யங்களையே அசைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு வாரிசை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. அது எங்கள் பிரிவின் சொத்து. பேசும்போதே பெரியவரின் குரல் கடுமையாக மாறியது. அதனால்தான் வத்சலாவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை பத்திரமாக பிறக்கும் வரை அதற்கு நீயே பொறுப்பேற்க வேண்டும் என்று மூத்த பெரியவர்கள் அனைவரும் முடிவு செய்துள்ளோம். இந்த பொறுப்பிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ எங்கு சென்றாலும் எங்கள் கண்கள் உன்னை கண்காணிக்கும். ஒருவேளை நீ தப்பிக்க முயன்றால் தாமா போன்ற மகா சக்தி வாய்ந்தவர் உனக்கு துணையாக நின்றாலும் துவாரகர் பிரிவு உன்னை அவ்வளவு எளிதாக மன்னிக்காது. உன்னை நாங்கள் வேட்டையாடுவோம் என அவர் பேசி முடித்ததும் அந்த இரண்டாவது பெரியவரின் சுருக்கங்கள் விழுந்த முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் பேசி முடித்த அடுத்த நொடியே அறையில் மற்றொரு கோபமான குரல் எதிரொலித்தது. நிறுத்துங்கள்! அது வத்சலா. அபிமன்யு 3 பெரியவர்களுடன் ரகசிய அறைக்குள் இருப்பதை அறிந்து அவள் அங்கு புயலென நுழைந்திருந்தாள். பெரியவர்களும் சிவமாதவரும் அபிமன்யுவிடம் என்ன பேசப் போகிறார்கள் என்பது அவளுக்கு முன்பே தெரியும். அதனால் அவள் முகத்தில் கோபமும் கண்களில் ஆத்திரமும் கொப்பளித்தது. அவள் மூச்சிறைக்க உள்ளே நுழைந்தாள். அவள் கண்கள் முதலில் அபிமன்யுவை தேடின. அவன் முகத்தில் இருந்த வேதனையும் அதிர்ச்சியும் அவளை கத்தியால் குத்துவது போல் இருந்தது. மன்னித்துவிடு அபிமன்யு என்று அவள் மனம் கதறியது. அந்த 3 பெரியவர்களையும் கோபமாக பார்த்த அவள் கத்தினாள். அது ஒரு விபத்து என்றும் அதில் அபிமன்யுவின் தவறு எதுவும் இல்லை என்றும் நான் ஏற்கனவே உங்கள் எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன். இதற்காக நீங்கள் அவனை பொறுப்பாக்க முடியாது. குழந்தையை பொறுத்தவரை அதை நானே பார்த்துக் கொள்வேன். உங்களுக்கு என்னிடம் பிரச்சனை இருந்தால் நான் இப்பொழுதே இந்த துவாரகர் பிரிவை விட்டு வெளியேற தயார். என் குழந்தையை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். அபிமன்யுவின் சுதந்திரத்தை பறிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றார். பேசும்போதே வத்சலா கோபத்தில் மூச்சிறைத்தார். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. அபிமன்யு உத்தராவை நேசிக்கிறான் என்பதும் அவன் தன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதும் வத்சலாவுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவள் கோபத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான சோகம் மறைந்திருந்தது. இருந்தாலும் அவள் அபிமன்யுவிற்காக பரிந்து பேசினாள். வத்சலா பெரியவர்களிடம் இப்படி பேசுவதைக் கண்டு 3 பெரியவர்களின் முகத்திலும் கோபம் ஏற்பட்டது. பெண்ணே, நாவடக்கம் தேவை என்று 3வது பெரியவர் எச்சரித்தார். வத்சலா மேலும் பேசுவதற்கு முன் சிவமாதவர் கனமான குரலில் குறுக்கிட்டார். வத்சலா, மரியாதையாக பேசு. இவர்கள் மூவரும் நம் பிரிவின் மூத்தவர்கள், என் பதவியை விட உயர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டாயா? அனுமதி இல்லாமல் இந்த அறைக்குள் நுழைவதை குற்றம். உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பொறுத்தவரை அது துவாரகர் பிரிவின் எதிர்காலம். அந்த குழந்தை பிறக்கும் வரை நீ எங்கும் செல்ல அனுமதி இல்லை. இதை சொல்லும் போது சிவமாதவரின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் தன் முன்னால் இருந்த மேஜையில் ஓங்கி அடித்தார். அடுத்த கணம் அந்த மேஜை சுக்குநூறாக உடைந்து சிதறியது. மரத்துண்டுகள் காற்றில் பறந்தன. அறையே அதிர்ந்தது. இதைக் கண்ட 2வது பெரியவர் சிவமாதவரை அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தார். பின்னர் அபிமன்யுவை பார்த்து தீவிரமாக சொன்னார். அபிமன்யு, கவனி. நீ இந்த பிரிவிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நீ எந்த முடிவை எடுப்பதற்கு முன்னும் அந்த குழந்தை உன் ரத்தம் என்பதை புரிந்து கொள். இந்த பொறுப்பிலிருந்து நீ விலக முடியாது. வத்சலாவை பொறுத்தவரை அவளது செயலுக்காக நாங்கள் அவளை தண்டிக்கத்தான் இருந்தோம். ஆனால் பரிசோதனையின் போது ஒரு விஷயம் தெரிந்தது. வத்சலாவிற்கு தொடர்ந்து சக்தி வாய்ந்த குளிகைகளும் மூலிகைகளும் கொடுக்கப்படாவிட்டால் அவளது வயிற்றில் இருக்கும் குழந்தை அவளது சக்தியை உறிஞ்சத் தொடங்கும். வெகு விரைவில் அவர்கள் இருவரும் இறந்து விடுவார்கள். இதுதான் உண்மை. உன் குழந்தைக்காகவாவது நீ யோசிக்க வேண்டும். பெரியவர் இதை சொன்னதும் வத்சலாவின் முகத்தில் கோபம் வந்தது. அவள் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். ஆனால் அவள் பார்வை அபிமன்யுவின் மீது விழுந்தது. அபிமன்யுவின் முகம் ஆத்திரத்தால் சிவந்து போயிருந்தது. அவன் உடலில் இருந்து கட்டுக்கடங்காத ஆற்றல் வெளியேறத் தொடங்கியது. அறையின் வெப்பநிலை அதிகரித்தது. அவன் கண்கள் சிவந்து ஒரு அசுரனைப் போல அவன் காட்சியளித்தான். அபிமன்யுவின் இந்த ருத்ர கோபத்தைக் கண்ட வத்சலா தீவிரமான குரலில், அபிமன்யு, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கும் வரை யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நான் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன் என்றார். இதை சொல்லும்போது வத்சலாவின் முகத்தில் மெல்லிய பயம் தெரிந்தது. அபிமன்யுவின் கோபம் அவளை பயமுறுத்தியது. அவன் ஏதேனும் விபரீதமான முடிவை எடுத்து விடுவானோ என்று அவள் அஞ்சினாள். வத்சலாவின் பேச்சை கேட்ட அபிமன்யு பற்களை நரநரவென கடித்தார். தாழ்ந்த நடுக்கம் கலந்த குரலில், வத்சலா, நீங்கள் எனக்கு ஏற்கனவே போதுமான அளவு உதவி செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இனிமேல் எனக்கு எந்த உதவியும் செய்யாமல் சிறிது நேரம் இந்த அறையை விட்டு வெளியேறுவது நல்லது. நான் தலைவர் சிவமாதவரிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், தனியாக என்றார். இதை சொல்லும்போது
அபிமன்யு தன் கோபத்தை வெகுவாக கட்டுப்படுத்திக் கொண்டு சிவமாதவரை திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புதிய தீர்மானம் தெரிந்தது. வத்சலா தனது கருவில் சுமப்பது தன் வாரிசு என அனைவரும் கூற அது அபிமன்யுவை நிலைகுலைய செய்தது. பதறிய வத்சலா இது விதி என அவனை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் கட்டுக்கடங்காத கோபத்தில் சிவந்த கண்களுடன் இருந்த அபிமன்யு எதையும் கேட்க தயாராக இல்லை. அபிமன்யுவின் கோபக்கனல் தெரிக்கும் பார்வை தன் மீது திரும்புவதைக் கண்ட சிவமாதவர் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்தார். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.